ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன் ஜெகபதி. அந்த ஊர்க்காரங்களை பயமுறுத்தி அடிமாட்டு விலைக்கு பயிர்களை வாங்கி அவனுடைய குடவுன்ல சேகரிச்சான். அந்த குடவுனுக்கு காவல்காரனா இருக்கிறதுக்கு யாராவது ஒரு அப்பாவி பயலை கூட்டிட்டு வான்னு தாங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ராமண்ணா கிட்ட சொன்னான். அப்போ ராமண்ணா அப்பாவியான கோபாலை கூட்டிட்டு ஜமீன்தார் ஜெகபதி கிட்ட வந்தாரு. ஏய் ராமண்ணா, யார் இவன்? ஐயா, ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு அப்பாவியை கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த அப்பாவி தான் இந்த கோபால். இவனை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் இருக்கான். ஆனா எனக்கு என்னமோ இவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஐயா, நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற ஊர் மொத்தம் தேடிட்டேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிச்சு நல்லா பரிசோதிச்சு கடைசியில நம்ம ஊர்லயே இந்த அப்பாவி இருக்கான்னு தெரிய வந்தது. அதுதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்னடா கோபால், நீ அப்பாவியா? அதை மட்டும் கேட்காதீங்க ஐயா. இல்ல அறிவாளியா? சொன்னலங்க ஐயா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஜெகபதி கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நீ அப்பாவியா இல்ல புத்திசாலியான்னு கேட்டா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்றிய, இது ரெண்டுத்துல நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயா, அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி கோபால் சொன்னதுமே ஜமீன்தார் ஜெகபதிக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபமா அவனை பார்த்து, டேய் ராமண்ணா, வீட்டுள்ள போய் என்னோட கொம்பு எடுத்துட்டு வாடா. என்ன கேட்டாலும் சொல்லாம என்கிட்டே இவனோட புத்திசாலித்தனத்தை காட்டுறான். 4 அடி வாங்கினான்னா அவனே வாயை திறந்து அது ஒன்னுத்த மட்டும் இல்லை எல்லாத்தையும் சொல்லுவான். சரிங்கய்யா. இப்படி சொல்லி ராமண்ணா வீட்டுக்குள்ள போனாரு. ஜெகபதி கோபமா கோபாலையே பார்த்துட்டு இருந்தாரு. ராமண்ணாவும் கொம்பு எடுத்துக்கிட்டு ஜெகபதி கிட்ட வந்தாரு. கோபால் எதை பத்தியும் பயப்படாம அப்படியே நின்னுட்டு இருந்தான். ஜெகபதி கொம்பு எடுத்து அவனை அடிக்க போனார். சரியா அந்த நேரம் வீரையா சங்கர்னு 2 பேரு ஜெகபதி கிட்ட வேக வேகமா வந்தாங்க. என்னடா வீரையா சங்கர், 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே என்கிட்ட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, இந்த சங்கர் விவசாயத்துக்காக கடனா என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினான். அந்த பணத்தை திருப்பி கேட்டா நீ யாருன்னு கேட்குறாங்க ஐயா. ஐயா, நான் எவ்வளோ விவசாயம் பார்க்குறேன், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன்னு ஊருக்காரங்க மட்டும் இல்லை, உங்களுக்குமே அது நல்லா தெரியும். ஆமாம் சங்கர், அது எனக்கு தெரியும். கடன்னா உனக்கு பயம்னும் யார்கிட்டையும் எந்த கடனையும் வாங்க மாட்டேன்னு எந்த பிரச்சனைனாலும் நீயே பார்த்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும். ஏய் வீரையா, எதுக்கு சங்கர் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துற? பழி இல்லைங்க ஐயா, உண்மையை தான் சொல்கிறேன். விவசாயத்துக்காக என்கிட்ட பணம் வாங்கினான். அப்போ அதுக்கு சாட்சி யாரு? அப்போ வீரையனுக்கு அங்க நின்றுட்டு இருந்த கோபால் தெரிஞ்சான். வீரையன் சந்தோஷத்தோட, ஐயா இதோ கோபால் தான் சாட்சி. பதட்டத்துல நான் இவ்வளோ நேரம் இவனை பார்க்கவே இல்லைங்கய்யா. நான் பணம் கொடுத்தப்போ கோபால் அங்கதான் இருந்தான், கேளுங்கய்யா. இப்படி சொன்னதுமே ஜெகபதி தலையில அடிச்சுக்கிட்டு, என்ன இவனா? சரி வீரையா, நீயே கேளு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இப்படி சொல்லிட்டு ஜெகபதி தன்னை அப்பாவியா பார்த்துட்டு இருந்த கோபாலை பார்த்தான். ஏய் கோபால், சொல்லுடா, அன்னைக்கு நான் சங்கர் கிட்ட பணம் கொடுத்தப்போ நீயும் தானே இருந்த, சொல்லு, அதை நீயும் தானே பார்த்த, சொல்லுடா. ஐயா, அந்த ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. தன் கையில வச்சிருந்த கொம்பால அவரையே அவர் அடிச்சுக்கிட்டாரு. இத பார்த்து வீரையாவும் சங்கரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கிட்ட நின்னுட்டு இருந்த கமலா பதட்டத்தோட, சாவித்ரி அக்கா, நம்ம கோபால ஜமீன்தார் கிட்ட வேலை பார்க்கறதுக்காக ராமண்ணா கூட்டிட்டு போயிருக்காரு. இப்படி சொன்னதுமே சாவித்ரி பதட்டத்தோட விறகுகளை அங்கேயே போட்டுட்டு, அவனே ஒரு அப்பாவி, இந்த ராமண்ணா எதுக்கு அவனை ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனாரு? இப்படி வேக வேகமா கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. தண்ணியே அடிச்சுக்கிட்டு இருந்த ஜெகபதியை பார்த்து, ஐயா அப்படி அடிச்சுக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்படி சொல்லி ஜெகபதி கையிலேருந்து கொம்ப பிடுங்கினாரு ராமண்ணா. ஐயா, நமக்கு வேண்டியதும் இந்த மாதிரி அப்பாவி தானே. இவ்வளோ அப்பாவியா இருந்தா எப்படா ராமண்ணா? இவனை போய் நம்ம கோடவுனுக்கு காவலாளியா எப்படி வைக்கிறது? நெல் மூட்டைகளை எங்க வச்சேன்னு கேட்டா அது ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னா என்ன பண்றது? கொள்ளு மூட்டை எங்க வச்சுன்னு கேட்டா அது ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுவான். இப்படி இருந்தா எப்படிரா? ஐயா, ஏற்கனவே திருடங்க கண்ணு கோடவுன் மேல இருக்கு. என்னைக்காவது ஒரு ராத்திரி திருடங்க வருவாங்க, கோபால பாப்பாங்க.
இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சாவித்ரி பதட்டத்தோட அவங்க கிட்ட நடந்து வந்தாங்க. ஜமீன்தாருக்கு வணக்கம் சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. ஐயா, அவன் ரொம்ப அப்பாவி ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவனை விட்டுடுங்க. இப்படி கெஞ்சி கேட்டாங்க. சாவித்ரி அம்மா, கோபாலுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. கோபாலுக்கு என்னோட கோடவுன்ல காவலாளியா இருக்க வேலை தரேன். அவனால அந்த காவல் வேலையை பார்க்க முடியாதுங்க. நீ போமா சாவித்ரி. இப்படி சொன்னதுமே சாவித்ரி வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. ஜெகபதியும் ராமண்ணாவும் 2 பேரும் கோபாலை கூட்டிக்கிட்டு கோடவுனுக்கு போனாங்க. கோடவுன் மொத்தத்தையும் காட்டி, இங்க பாரு கோபால், நீங்க ராத்திரி வேலையில காவலா இருக்கணும். இதுல நெல் மூட்டைகள் இருக்கு, இதை திருடுறதுக்கு திருடங்க வருவாங்க. அவங்க கிட்ட ஜாகிரதையா இருந்து கோடவுன்ல இருக்கிற நெல் மூட்டைகளை காப்பாத்தணும். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ கோபால் ரொம்ப அப்பாவியா பார்த்துட்டு நின்னான். வாங்க ஐயா போவோம். இப்படி சொல்லி ராமண்ணாவும் ஜெகபதியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோபால் அந்த கோடவுனையே சுத்தி சுத்தி வந்தான். ராத்திரி வேலை ஆச்சு. ஊரே அமைதியா தூங்கிட்டு இருந்தது. சாவித்ரி ரொம்ப கஷ்டத்தோட மகன் கோபாலை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ராத்திரி ஜெகபதியும் ராமண்ணாவும் திருடங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களோட கோடவுனுக்கு வந்தாங்க. கோபால் தூங்காம கோடவுனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். ஜெகபதி ராமண்ணா 2 பேரும் சேர்ந்து கோபால் கிட்ட வந்தாங்க. கோபால் அவங்கள அடையாளம் கண்டுக்கிட்டான். மாறு வேஷத்துல வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டான். பயப்படாம அவங்கள பார்த்துட்டு நின்னான். இங்க பாரு கோபால், இந்த ஜமீன்தார் எங்க நெல் மூட்டைகளை கொள்ளையடிச்சு இந்த கோடவுன்ல மறைச்சு வச்சிருக்காரு. எங்க மாதிரி திருடங்க உள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா இல்லையா? அது ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. சரி, அதை பத்தி விட்டு எங்க நெல் மூட்டைகளை ஒதுக்கி வச்சிருக்காருன்றதையாவது சொல்லு. அதையெல்லாம் நாங்க கொள்ள அடிச்சுட்டு போறோம். அது ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கும் ராமண்ணாக்கும் கோபால் மேல நம்பிக்கை வந்தது. வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 2-3 நேரத்துக்கு அப்புறமா கோபால் அந்த கோடவுன்ல இருந்த ஒரு செவுத்துல ஒரு பெரிய ஓட்டைய போட்டான். கோடவுன்ல இருந்த நெல் மூட்டைகளை அது வழியா வெளியில போட்டான். அப்போ அவனுடைய நண்பர்களான வீரையாவும் சங்கரும் மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த கோடவுன் கிட்ட வந்தாங்க. எல்லா நெல் மூட்டைகளையும் அதுல ஏத்தினாங்க. கோபாலோட கையும் காலையும் கட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஜெகபதி ராமண்ணா 2 பேரும் கோடவுனுக்கு வந்தாங்க. கை கால்கள் கட்டப்பட்டு வாயில துணி அடைச்சிட்டு இருந்த கோபாலை பார்த்தாங்க. பதட்டத்தோட வந்து கட்ட அழுத்து விட்டாங்க. வாயில இருந்த துணியும் எடுத்து விட்டாங்க. கோடவுன் செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்ததையும் 2 பேரும் பார்த்தாங்க. வேக வேகமா கோடவுனுக்குள்ள போனாங்க. நெல் மூட்டைகள் ஒண்ணு கூட இல்ல. ஜெகபதி கோவமா, டேய் எப்படி இதெல்லாம்? அது ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. எத்தனை திருடங்க வந்தாங்க? அந்த ஒண்ணுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா. இவன் அப்பாவித்தனத்தால திருட வந்த திருடங்களை குழப்பி அனுப்பிடுவான்னு பார்த்தா நமக்கு இப்படி ஆப்பு வச்சுட்டானே, இவனை என்ன பண்றது? இப்படி கோவப்பட்டு கோபால அங்கிருந்து துரத்தி அடிச்சிட்டாரு. கோபாலும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கிட்ட வீரையாவும் சங்கரும் இருந்தாங்க. ஏண்டா கோபால், அந்த ஜமீன்தாருக்கோ இல்ல அந்த ராமண்ணாக்கோ உன் மேல ஏதாவது சந்தேகம் வந்ததா? இல்லடா, எந்த ஒரு சந்தேகமும் வரல. நம்ம நினைச்சதை நினைச்சபடி முடிச்சோம்ல, இனி எப்படி சந்தேகம் வரும் சொல்லு? கண்டிப்பா வராது. அது சரிடா. சரி, நம்ம திருடின நெல் மூட்டைகளை மக்களுக்கு எப்படி கொடுக்கறது? நம்ம இப்படி நெல் மூட்டைகளை கொடுக்கறது அங்க போய் இங்க போய் ஜெகபதி காதுக்கு போனா கண்டிப்பா நம்மள உயிரோட விட மாட்டாரு. இப்படி நினைச்சு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கோபாலுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. எல்லாரும் தூங்கினக்கப்புறம் நம்ம முகம் தெரியாதபடி கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் நெல் மூட்டைகளை போட்டுட்டு போயிடுவோம். அப்போ ஜெகபதிக்கும் ராமண்ணாக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. அது இல்லாம உண்மையான திருடங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிருவாரு. இப்படி பேசி சந்தோஷப்பட்டாங்க. சாவித்ரி 3 பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே அவங்க திட்டம் போட்டபடி முகத்தை மூடிக்கிட்டு மாட்டு வண்டியில நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டு முன்னாடியும் போட்டுட்டே போனாங்க. மறுநாள் காலையில அந்த ஊர்க்காரங்க அவங்க வீட்டு முன்னாடி இருந்த நெல் மூட்டைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை போட்டுட்டு போன திருடங்க யாரோன்னு தெரியாம அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க.
கோபால், வீரையா, சங்கர் பசி தீர்க்கிற ஒரு நல்ல வேலையை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம்.